ஹரே கிருஷ்ணா. வணக்கம். அனைவரையும் மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதல் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு கதையா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம். தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானின் ஸ்தாபக ஆச்சாரியர் கருணையோடு நம்மளுக்கு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் 27வது கதை, தேவேந்திரனின் பிரார்த்தனை, பிரேயர்ஸ் ஆஃப் லார்ட் இந்திரா. ஸோ இந்த சாப்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இந்த வாரம் கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. मूकों करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिनिति नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ இந்த சாப்டர், இந்த கதையை பார்த்துட்டு என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, பிரார்த்தனைகள், ப்ரேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பொதுவா பிரார்த்தனைகள்லாம் மக்கள் எதை பிரார்த்தனை பண்றாங்க கடவுள்கிட்ட போகும்போது, எத்தனை வகையான பிரார்த்தனைகள், எது சரியான பிரார்த்தனை, எப்படி செய்யணும் அந்த பிரார்த்தனை, யாருக்கு செய்யணும், என்ன வழிமுறை, அது நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவடையுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், வாட் இஸ் ப்ராப்பர் ப்ரேயர், எது சரியான ப்ரேயர். இல்ல சிலர் வந்து டைம் இருந்ததுன்னா கடைசியில வில் ஆல்சோ டிஸ்கஸ். இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் உண்டு, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியல, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இஸ் பெட்டர் தேன் ப்ரேயிங் லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவும் கரங்கள் பிரார்த்தனை பண்ற அந்த உதவிகள் விட சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா ஏதோ கடவுள்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா பத்தாது, ஏதாவது மக்களுக்கு வந்து தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது சரியா தவறா என்ன, அதை பத்தியான விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அத்தியாயமும் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சுருக்கமா இதை பார்த்துட்டு இந்த ப்ரேயர்ஸ் டாபிக்ஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இந்திரன் கிருஷ்ணருக்கு இங்க பிரார்த்தனை செய்யறார். போன 2 வாரமா நம்ம வந்து கடவுள்லாம் யார், கடவுள் தகுதிகள்லாம் என்ன, யார் கடவுளாக இருக்க முடியும், தேவர்கள் யார், மற்ற மதங்கள்லாம் என்ன, போலி கடவுள்கள்லாம் யார். ஸோ இந்த தலைப்புல நம்ம போன 2 வாரம் பார்த்திருந்தோம். இந்த வாரம் இந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்து கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்துறார். ஸோ யார் ஒருத்தர் மனம் திருந்தி பகவான் கிட்ட சரணடைகிறாங்களோ உடனே பகவான் ஏத்துக்கிறார், மன்னிச்சுட்டு. ஸோ அந்த மன்னிக்கிற தன்மை அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கணும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது உணர்ந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளும் மன்னிக்கப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல பிரார்த்தனைகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பக்தியின் அங்கம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரம்மா வந்து இந்திரனுக்கு என்ன பரிந்துரைக்கிறார் அப்படின்னா, இந்திரன் இப்ப போய் மன்னிப்பு கேட்கணும், ஆனா அவருக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி கிருஷ்ணர் முன்னால முடிக்கிறது அப்படின்ட்டு. அந்த கோவர்தனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இப்பதான் வந்து மழை எல்லாம் அடங்கி கிருஷ்ணர் அந்த மலையை வந்து திரும்ப வச்சு எல்லா பக்தர்கள் வந்து அனுப்பிச்சிருக்கார். ஸோ கிருஷ்ணர் தனியா இருக்கார். ஸோ இப்ப இந்திரன் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நீ அவர்கிட்ட தனியா இருக்கும் பொழுது போய் மன்னிப்பு கேட்டுக்கோ, எல்லாரும் முன்னால வரத்துக்கு அவருக்கு அசிங்கமா இருக்கு, கிருஷ்ணர் முன்னால வரத்துக்கும் அவருக்கு அசிங்கமா இருக்கு, தப்பு செஞ்சுட்டேனே, இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேனே, இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு கிருஷ்ணர் தான் கொடுத்தார், ஆனா அவர் தான் முழுமுதல் கடவுள் அப்படிங்கிறத உணராம எனக்கு இந்த பதவி வந்த உடனே கர்வம், அந்த அறியாமை என்ன கண்ணு கட்டிடுச்சு. ஸோ எப்படி நான் இந்த அறியாமையில இருந்து
வெளில வர்றது அப்படிங்கறத கிருஷ்ணர் இப்ப உணர்த்தி இருக்கார். சோ இப்ப அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், ஆனாலும் அவருக்கு கூச்சமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. சோ இப்போ பிரம்மா என்ன பரிந்துரைக்கிறார் அப்படின்னா, நீ போகும்பொழுது ஒரு சுரபி பசுவை அழைச்சிக்கிட்டு போ அப்படிங்கிறார். சுரபி பசுக்கள் பாத்தீங்க அப்படின்னா பௌதிக உலகத்திலேயே கோலோகம் அப்படிங்கிற ஒரு லோகம் இருக்கு. அதாவது ஆன்மீகத்துல கோலோகம் அப்படின்னு இருக்கு, இங்கேயுமே கோலோகம் அப்படிங்கிற ஒரு லோகம் இருக்கு. அங்க ஏகப்பட்ட சுரபி பசுக்கள் இருக்கு. தேவர்கள் வழிபட்டு இருக்காங்க. சோ அங்க இருந்து ஒரு சுரபி பசுவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி பிரம்மா இந்திரனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கு பசுக்கள் மேல அவ்வளவு பிரியம். சோ ஒரு பசுவை அழிச்சிட்டு போனேன் அப்படின்னா ஒருவேளை அவருடைய கோபம் தணிஞ்சு ஈஸியா அவனை மன்னிச்சிருவாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான். சோ கிருஷ்ணரை காக்க பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி. சோ பிரைவேட்டா போய் பாத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு நீ ரொம்ப அசிங்கப்படுற, சோ அதனால பிரைவேட்டா போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்திரன் முடிவு பண்ணிட்டு வராரு. வந்த உடனே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி எல்லா பிரார்த்தனைகளையும் செலுத்துறாரு. தன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் தான் உணர்ந்தது, கிருஷ்ணர் எப்படி முழுமுதற் கடவுள், எல்லா விஷயங்களுக்கும் மூலம் எப்படி சர்வ காரணம் அவர்தான், எப்படி முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் கிருஷ்ணர், வசுதேவ சத்துவம், ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இந்த 3 குணங்களுக்கும் பகவான் எப்படி அப்பாற்பட்டவர், எல்லா படைப்புக்கும் காரணம் அவர்தான், அனைத்துக்கும் அவர்தான் காரணம், சர்வ காரணம், எல்லாருக்கும் ஆன்மீக குருவா எல்லாருக்கும் வழிகாட்டுவதும் பகவான் நீரே அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் பிரார்த்தனைகளை செலுத்தி செய்த தவறை தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, இந்த முட்டாளை மன்னிச்சிருங்க சொல்லி இறுதியில நமஸ்காரம் பண்ணி இந்திரன் பிரார்த்திக்கிறார். சோ கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றார், உன்னுடைய கர்வத்தை குறைக்கிறதுக்கு தான் நான் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கேன், கவலைப்படாத, நீங்க எல்லாம் என்னுடைய பக்தர்கள் தான். ஆனா சில சமயம் அறியாமையில இருக்கும் பொழுது பக்தனா இருந்தாலுமே கவலைப்படுறோம். சோ இந்த இந்த லீலை மூலமாக எல்லா தேவர்களுக்கும் நான் பாடத்தை கற்பிக்கிறேன். சோ எவ்வளவு பெரிய பதவியில ஒருத்தர் இருந்தாலுமே அது கிருஷ்ணருடைய கருணையாலதான் அது கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத எப்பவுமே மறக்கக்கூடாது, அது உணர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் கிருஷ்ணர் தேவர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். சரி பரவாயில்ல, இப்ப திரும்ப போய் உன்னுடைய இந்திர பதவியை எடுத்துக்கிட்டு பொறுப்பா செய், உண்மையை உணர்ந்து பொறுப்பா செய் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் திரும்ப அமைச்சர்றார். அனுப்புறதுக்கு முன்னால சுரபி பக்கத்துல வந்திருக்காங்களே, அவங்களும் தனியா தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க. சோ அவங்களுடைய பிரார்த்தனைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீரே எங்களுடைய உண்மையான மாஸ்டர் தலைவர் அப்படின்னு சொல்லி சுரபி பிரார்த்தனை செய்யறாங்க. இந்திரன் இவங்க எல்லாம் தற்காலிகமான தலைவர், உண்மையான இந்திரன் எங்களுக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து நம்ம ஆச்சாரியர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்திரன் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர்களை கூட அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அறியாமை அவங்கள கவர்ந்திருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒருத்தர் வீழ்ச்சி அடைய முடியும் மாயில அப்படின்னு சொல்லி சுரபி பிரார்த்தனை செய்யறாங்க. சோ அதனால நீங்க எங்களுடைய இந்திரனா இருந்து எங்களை எப்பவுமே நல்வழியிலேயே வச்சுக்கணும்னு சொல்லி சுரபி பிரார்த்தனை செய்யறாங்க. இந்திரன், அதாவது இந்த பௌதிக இந்திரன் தன்னுடைய பதவியை தவறா துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கார். சோ அந்த மாதிரி தவறான இந்திரன் எங்களுக்கு தலைவனா தேவையில்லை, நீரே எங்களுடைய உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. சோ பிரம்மாவுடைய கட்டளைக்கு இணங்கி சுரபியும் தன்னுடைய பாலை பயன்படுத்தி கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்யறாங்க. அபிஷேகம் செய்யறது மட்டும் இல்லாம பட்டத்தை சூடி, இந்திரன் அப்படிங்கிற பட்டத்தையும் சூடி, ஆக்சுவலி சுரபி இஸ் கொரோனேட்டிங் இந்திரா. அவங்களும் அவங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு கிருஷ்ணர்கிட்ட இருந்து 2 பேரும் விடைபெறுறாங்க. விடைபெறுவதற்கு முன்னால இந்திரனும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஐராவதா அப்படிங்கிற அந்த யானை தான் அவருக்கு வாகனம். அந்த யானைக்கு பேர் ஐராவதா. ஐராவதா யானை சொர்க்கலோகத்துல இருக்கிற கங்கை நதியை கொண்டு வந்திருப்பாரு. சோ அந்த யானை அந்த யானையை கிருஷ்ணரையும் அபிஷேகத்துக்கு, அந்த யானை மூலமாக கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்வார். கங்கையிலிருந்து சொர்க்கலோகத்திலிருந்து கொண்டு வந்த கங்கையை வைத்து. சோ இப்ப பிரார்த்தனைகள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பிரார்த்தனைகள் பொதுவா கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வதற்காக கோயிலுக்கு போறது உண்டு, இல்ல தினசரி வீட்லயே பிரார்த்தனை செய்வாங்க, இல்ல சர்ச், மாஸ்க், எல்லா இடத்துலயும் போய் ஒவ்வொருத்தர் பல விதமான பிரார்த்தனைகள் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு கோவிலுக்கு, ஒரு கோயிலுக்கு போங்க, யாருக்கிட்ட வேணா கேளுங்க, என்ன பிரார்த்தனை செய்வீங்க, கிருஷ்ணர் இல்ல முருகர் இல்ல விநாயகர் யாரா இருந்தாலும் அப்படி கண்ணை கட்டி பிரார்த்தனை செய்வாங்க. சோ என்ன பிரார்த்தனை செய்யறீங்க கேளுங்க.
பலவிதமான விஷயங்களை பிரார்த்தனை செய்வாங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கணும், பசங்களா இருந்தா எக்ஸாம் பாஸ் ஆகணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி என்னென்னமோ பலவிதமான பிரார்த்தனைகள் இல்லாம பொதுவா கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது அரிதாதான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது செஞ்சா இது கிடைக்கும், இந்த பூஜை பண்ணா அது கிடைக்கும், இந்த யஜ்யம் செய்தா அது கிடைக்கும், இந்த அபிஷேகம் செய்தா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்கா தான் வந்து சாமியை கும்பிடுறது, பிரார்த்தனை செய்யறது. பிரார்த்தனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணமும் இருக்கு. பொதுவா ரொம்ப ரேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறவங்க இருக்காங்க. சோ அது எந்த நிலையான பிரார்த்தனை அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இல்லைன்னா ஐபிஎல் ஆரம்பிக்கும் பொழுது, இல்லைன்னா வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் வந்து இந்தியா டீம் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி அதுக்கும் பிரார்த்தனை பண்றது, அதுக்கும் யாகம் பண்றது, அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்றது, இல்ல ஒரு புது சினிமா வருது, அவங்களுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த படம் வந்து வெற்றிகரமா ஓடணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து பூஜை என்னென்னமோ ஒரு விஷயத்துக்கு பிரார்த்தனை பண்றாங்க. சோ எது சரியான பிரார்த்தனை அப்படிங்கறத பார்க்கலாம். விசா கணேஷ் அப்படின்ட்டே இருக்காங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், எக்ஸாம்ல போய் எழுதுறது அப்படிங்கிறது பிக் பேங் தியரி, கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்லிதான் எக்ஸாம்ல எழுதுனா பாஸ் ஆகும். அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு சரஸ்வதி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போவோம். கடவுள் இல்ல அப்படிங்கறத எழுதுறதுக்கு அந்த கடவுள்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னா அது ரொம்ப தான் இருப்பாங்க. சோ இல்ல அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ நாஸ்திகத்தனமான என்ன சொல்றது மதங்களும் இருக்கு. மதங்கள் அப்படின்னாலும் நாஸ்திகம் கிடையாதுதான், ஆனா மக்களை கொள்வது அப்படிங்கறது அவங்க மதத்தினுடைய தர்மம் அப்படிங்கிறதுக்கும் சில மதங்கள் இருக்கு. அவங்களும் பகவான் கிட்ட அதெல்லாம் பிரார்த்தனையும் செய்யறாங்க. சில சமயம் சில அரசியல் கட்சிகள் கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா கோயிலுக்கு போவாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் சமயத்துல. இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் நம்ம பார்க்கலாம். அதிகபட்சம் மக்கள் எந்த ஒரு சுயநலம் இல்லாம பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா என்ன எதிர்பார்க்கலாம், லோகக்ஷேமம், உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றவங்க இருக்காங்க, இல்ல அப்படின்னு சொல்லல. சோ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்லுவார், கடவுளை வந்து வழிபடுறாங்க அப்படின்னா தேர் ஆர் மெனி லெவல்ஸ். சிலர் பயந்து கடவுளை வழிபாடு பண்ணுவாங்க, சிலர் கடமை அப்படின்ட்டு வழிபாடு பண்ணுவாங்க, சிலர் வந்து செய்த தப்புல இருந்து தப்பிக்கணும், அதாவது பாவ விமோசனம் தேடணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா எல்லா நிலைகள் விட உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா அன்பால கடவுளை வழிபாடு செய்வது, அன்பால பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது தான் உயர்ந்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்துவ மதத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், தங்களுடைய உணவை தினசரி உணவுக்காக பிரார்த்தனை இருக்கு. காட் கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட் அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து சில பிரபுபாதர் நகைச்சுவை என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆன்மீக வழிமுறையின் லட்சியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா கடவுள் மேல அன்பை வளர்த்துக்கிறது அப்படிங்கறதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் ஆன்மீக வழிபாட்டின் லட்சியமா இருக்கணும். ஆனா அது லவ் ஆஃப் காடட் அப்படின்னு சொல்லுவார் இங்கிலீஷ்ல. சோ இது வந்து லவ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லுவார். லவ் ஆஃப் காடா லவ் ஆஃப் பிரெட்டா, பிரெட்டுக்காக கடவுளை பிரார்த்தனை பண்றது சரியா? சோ பிரெட்டா இருக்கட்டும் சரி, இட்லியா இருக்கட்டும் சரி, எதுவா இருந்தாலும் எதுக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கிற கருத்து. நம்மளுடைய பாடல்கள்ல கூட பார்க்கலாம், எத்தனையோ ஆன்மீக பாடல்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாடல்கள் இருக்கு. சோ இந்த நாளுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட தேவதையை கும்பிட்டா, இந்த காளியை கும்பிட்டா, இல்ல இந்த அம்மாவை இந்த தாயாரை கும்பிட்டா இந்த ஒரு பாக்கியம் இருக்கு, அந்த கோயிலுக்கு போனா அந்த பாக்கியம், யாரா இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்போட செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அது சரியா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ ஸ்ரீல பிரபுபாதர் சொல்வார், வேர்ல்ட் வார் 2 அப்போ ஜெர்மன் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சோ ஜெர்மன் சர்ச்சஸ்ல போர் நடக்கும் பொழுது எல்லா பெண்கள் தங்களுடைய எல்லா கணவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க போருக்கு. சோ அவங்க கணவர் எல்லாம் வந்து திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது அதிகபட்சமான கணவர்கள் இறந்துடுறாங்க போர்ல. இப்ப யாரும் திரும்ப வரல அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நாஸ்திகர்களா மாறிடுறாங்க. சோ அப்போ கம்யூனிஸ்ட் என்ன சொல்றான், நீங்க பிரெட்டுக்காக கடவுளை ப்ரே பண்றீங்க, பிரார்த்தனை பண்றீங்க, நான் உங்களுக்கு பிரெட் தரேன், சோ கடவுள் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். சோ அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. எதுக்காக பிரார்த்தனை, சோ பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது, பட் எதுக்காக செய்யணும் அப்படின்னு. சோ கடவுள்கிட்ட எதை கேட்கணும். சோ சில பிரபுபாதர் இன்னொரு கதையை சொல்வார். ஒரு வயதான பெண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு தன் தலைக்கு மேல வந்து ஒரு பெரிய சுமை, விறகு கட்டைகள்
அதிகபட்சமான விறகு கட்டைகளை வந்து சுமந்துட்டு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால முடியாம அதை வந்து கீழே விழுந்துருது. ஸோ கீழே விழுந்து அந்த கஷ்டத்துல இது யாரு தூக்கி வைப்பா அப்படின்னு வருத்தத்தோட கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஸோ உடனே கடவுள் அங்க வராது. ஸோ வந்த உடனே என்ன கேட்கணும் அவங்க, என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த கீழே விழுந்த அந்த கட்டையை தூக்கி என் தள்ள வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கறாங்க. ஸோ ஸோ இது புத்திசாலித்தனமா இல்ல முட்டாள்தனமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அஃப்கோர்ஸ் தங்களுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் இருந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு புத்திசாலியா இருந்தா கடவுளே வந்திருக்கார், எதை வேணா கொடுத்திருப்பார். சோ அவர்கிட்ட மறுபடியும் அந்த கட்டையை தூக்கி தள்ளவே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறதுல இன்டெலிஜென்ஸ் இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். So therefore we have to be intelligent. So what we should pray to God, கடவுள் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கா அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற அடிப்படை விஷயங்கள்ல தெளிவா இருக்கணும். என்ன தெளிவா இருக்கணும்? நான் யார், கடவுள் யார், எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம், வாழ்க்கையின் லட்சியம்னா என்ன, படைப்பின் குறிக்கோள், மனித வாழ்க்கையின் குறிக்கோள்லாம் என்ன, இந்த உலகம் படைப்பின் இந்த விஷயங்கள் யார் ஒருத்தர் தொடர்ந்து நம்ம வகுப்புகளுக்கு வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இது தெளிவா புரியும் இந்த விஷயங்களுடைய பதில்கள். யார் ஒருத்தர் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து இந்த முக்கியமான கருத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மனுஷ வாழ்க்கையின் லட்சியம் மோட்சத்தை அடையிறது. அதாவது வேறு விதத்துல சொல்லணும், இன்னும் அட்வான்ஸ்டா சொல்லணும் அப்படின்னா லவ் ஆஃப் காட் ஹெட், கடவுள் மேல இருக்கிற அன்பை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு நினைச்சீங்கன்னா, புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா then you have to attend the previous classes. ஸோ இப்போ வாழ்க்கையின் லட்சியம் இதுவா இருக்கும் பொழுது we should ask this, இதெல்லாம் நம்ம கேட்கணும். கிருஷ்ணர் வந்து நம்ம என்ன சொல்றாரு, நம்ம உடல் எல்லாம் ஆத்மா, முதல் விஷயம் கீதையில சொல்றது. அதுக்கு அடுத்து நம்ம எல்லாம் கிருஷ்ணரோட நித்தியமா வைகுண்டத்துல சேவை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சுதந்திரமா கிருஷ்ணரை விட்டு தனியா வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சதுனால இந்த உலகத்துக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்தை வந்து கீதையில சொல்றார். சோ எப்ப நம்ம அதை உணர்ந்து திருந்தி நேர்மையா தர்மத்தோட வாழறோமோ அப்போ இந்த உடலை விடும் பொழுது மரணத்தின் போது ஆத்மா பகவானோட நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போனா திரும்ப இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சோ வாழ்க்கையின் லட்சியம் தர்மத்தோட வாழ்ந்து பகவான் அடையாது. சோ இப்போ கடவுள் வரும் பொழுது நம்ம என்ன அவர்கிட்ட கேட்கணும், அவரை எப்படி அடையிறது, அந்த வழிமுறையை நம்ம கேட்கணுமே தவிர, அந்த ஆசீர்வாதத்தை கேட்கணுமே தவிர, இந்த உலகத்திலேயே நான் எப்படி சௌகரியமா வாழறது அப்படிங்கறது கேட்கறது புத்திசாலித்தனமா? இந்த உலகம் வந்து எதோட ஒப்பிடப்படுது? பிரிசன் ஹவுஸ், துக்காலயம் அசாஸ்வதம், சிறைச்சாலையோட இந்த உலகத்தை ஒப்பிடுறார் கிருஷ்ணர். யார் ஒருத்தர் இப்ப சிட்டிசன்ஸ், நார்மல் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. சோ யார் ஒருத்தர் தவறு செய்யறாங்களோ அரசாங்கம் என்ன பண்ணும், அவங்கள தூக்கி சிறைச்சாலையில போடணும். இப்போ சிறைச்சாலையில போடுறதுக்கான பொருள் என்ன, அவன் திரும்ப ஒழுங்கா வெளியில வந்து நல்ல குடிமகனா வாழணும் அப்படிங்கறதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்கான சிறை. அதே மாதிரி கடவுள் வந்து நம்ம எல்லாம் வைகுண்டத்துல இருந்தோம், இந்த சிறைச்சாலை அப்படிங்கிற இந்த உலகத்துல போடுறாரு. சிறைச்சாலை கிடையாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அதான் சொன்னேன், பழைய கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணா அதுல தெளிவா புரிஞ்சுப்பீங்க. சோ இப்போ சிறைச்சாலையில நம்ம எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய லட்சியம் என்னவா இருக்கும், இந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர, இங்க நம்ம என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், சிறைச்சாலையிலேயே எப்படி சொகுசா வாழ்வது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ ஜெயில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ் ஜெயில், பி கிளாஸ் ஜெயில், சி கிளாஸ் ஜெயில் தான் இருக்கு. ஸோ பொலிட்டீஷியன், சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னா நிறைய ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஜெயில போவோம், ஏ கிளாஸ் ஜெயில இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் வரும் டெய்லி, தனி ரூமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில தனி கவனிப்புகள் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சி கிளாஸ் ஜெயில இருக்கோம். மோடி வந்து வராரு வச்சுக்கோங்க நம்மளுடைய சிறைச்சாலைக்கு. மோடி வந்து நம்ம கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ என்ன கேட்கணும், நம்ம ஒருத்தன் புத்திசாலியா இருந்தா என்ன சொல்லணும், சார் என் தவற உணர்ந்துட்டேன், நான் திருந்துறேன், நேர்மையா வாழ்ந்து காட்டுறேன், என்னை வந்து நீங்க விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அதை கேட்கறது புத்திசாலித்தனமா இல்ல என் ஜெயில கொஞ்சம் ஏசி போடுங்க சார், ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறது, இந்த மாதிரி அவர்கிட்ட வேண்டது புத்திசாலித்தனமா? சோ ஜெயில விட்டு வெளில வந்தா எல்லாமே கிடைக்கும்பா, நேர்மையா வாழ்ந்து காட்டலாம், நேர்மையா வாழ்ந்தோம்னா எல்லாமே நம்ம வெளில அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கொடுங்க, பி கிளாஸ் ஜெயில் கொடுங்க, ஏசி போட்டு கொடுங்க எங்க ரூம்ல அப்படின்னா அது முட்டாள்தனம். சோ கடவுள் கிட்ட போயிட்டு நம்ம
எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இது அது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த உலகத்திலேயே நான் வந்து சௌகரியமா வாழ்வதற்கு எப்படி அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டுமே தவிர அவர்கிட்ட வந்து அடையறதுக்கு நம்ம வேண்டது கிடையாது. இல்ல அதுவும் சேர்த்து வேண்டிக்கிறோமே. கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா இங்கேயும் நல்லா இருக்கணும், செத்த பிறகும் திருவடி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வேண்டிக்கலாம். ஆனா பகவான் உடைய படைப்பின் நோக்கமே வந்து இந்த உலகத்துல நம்மளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். திருத்தி வாழணும், நம்ம திருந்துறதுக்கு, நம்ம செய்யற தப்பா வந்து புரிஞ்சு திருந்தி வாழ்வதற்கு. அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய படைப்பின் நோக்கத்தையே மாத்திக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாது அப்படின்னா தவறு கிடையாது ஒரு விதத்துல. ஓகே, சில பிரபுபாதர் சொல்வார், நாஸ்திகர்கள் விட ஆஸ்திகர்கள் சிறந்தவர்கள் தான், சந்தேகமே இல்லை. எத்தனையோ நாஸ்திகர்கள் கடவுள் கிட்ட இதை கூட கேட்கறதுக்கு வர்றது கிடையாது. சோ அப்பேற்பட்ட நிலையில அட்லீஸ்ட் மக்கள் கடவுள் கிட்ட போயிட்டு இது வேணும் அது வேணும் கேட்கறது பெட்டர், சிறந்தது. ஆனால் அதுலயுமே வந்து ஒருத்தர் ஆரம்ப நிலையில கேட்கலாமே தவிர பக்தியில முன்னேறிட்டு இருக்கார் அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த மாதிரி பௌதிக விருப்பங்களை வந்து அவர்கிட்ட பிரார்த்தனைகளா செலுத்துறதுக்கு தேவையில்லை அப்படிங்கறதான் நம்ம இதை உணரணும். சோ ஏன்னா கடவுளுமே பாத்தீங்க அப்படின்னா அதைதான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. God is also expecting the same. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே நேர்மையா இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்காக இருக்கணும் அவங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம பணக்காரனா இருந்தா வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை எப்பன்னா அவனுடைய உண்மையான நண்பர்கள் யார் அப்படின்ட்டு அவருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவனுடைய பணத்துக்காக எதிர்பார்த்து பல பேர் சுத்தி இருப்பாங்க. சோ உண்மையான நண்பர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். சோ ஒருத்தன் பெரிய பதவி இல்ல பணக்காரன் இல்ல புத்திசாலி எதுவா இருந்தாலும் அவனுக்கு உண்மையான நண்பர்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோ கடவுள்கிட்ட கூட வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் எதிர்பார்த்துட்டு போகும்பொழுது அவரும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எனக்காக யார் வரா அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. நம்மள எதிர்பார்த்துட்டு போகும்பொழுது நம்ம நிராகரிக்கிறது கிடையாது, பட் ரெண்டாவது பட்சம் தான் அது. சோ நம்ம கிட்ட இருக்கிறவங்களும் எனக்காக யாராவது இருக்காங்களாப்பா அப்படின்னு தேடுவோமா? எப்ப பார்த்தாலும் நான் ஒருத்தன் பணக்காரன் வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் போகும்பொழுதெல்லாம் ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்ட்டு போறான். இன்னொருத்தன் இருக்கான், அவனுடைய நலனுக்காக எப்பவும் போறான் வச்சுக்கோங்க, பணக்காரனுடைய நலனுக்காகவே போயிட்டு எப்ப பார்த்தாலும் எதையும் எதிர்பார்க்காம அவன் நல்லதுக்கு 4 விஷயத்த பண்றான் அப்படின்னா அந்த பணக்காரன் முதல் தரமான நண்பனா யாரை கருதுவாரு? யார் ஒருத்தர் அவனுடைய நலனுக்காக வரானோ அவனதான் கருதுவார். சோ அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் கடவுளும் அவருடைய திருப்திக்காக யாரு வந்து அவருக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்கள வந்து கிருஷ்ணர் முதல் தரமா வந்து முதல் தரம் பக்தரா ஏத்துக்கிறாரு. ரெண்டாவது பட்சம் தான் மற்ற எல்லாரும். சோ ஹவு டு டெவலப் பியூர் டிவோஷன்ஸ், அந்த பிரார்த்தனைகளை எப்படி சுத்த நிலையில ஆக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லா விஷயமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களாக பிரிக்கப்படுது. ஒரு கலர், ட்ரெஸ் உடைய கலரா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு சப்தமா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே மொத்தம் 3 குணங்களாக பிரிக்கப்படுது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணம்னா நல்ல குணம், ரஜோகுணம்னா நடுத்தரம், தமோகுணம்னா கீழ்குணம். சோ அதே மாதிரி பிரார்த்தனைகள்லயுமே நம்ம 3ஆ பிரிக்கலாம் வச்சுக்கோங்களேன். சோ தமோ குணம், தாழ்ந்த குணத்தில் இருக்கிற பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னா அசுரர்களும் சில சமயம் பிரார்த்தனைகள் செய்வது உண்டு. ராவணன் எப்படி சிவனை வழிபட்டார், இரண்யகசிபு பிரகலாதருடைய அப்பா எப்படி பிரம்மாவை வழிபட்டு தவம் இருந்து பிரார்த்தனை செய்து வரம் வாங்கினார். சாவா வரம் வேணும்னு சொல்லி கிடைக்காத பட்சத்துல வேற வரங்கள்லாம் வாங்கினார் இல்லையா? அவங்களும் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்வது உண்டு. ஆனா அது அசுரத்தனமான விஷயங்களுக்காக. அது வந்து தாழ்ந்த குணத்தில் இருக்கிற பிரார்த்தனை. ரஜோகுணத்தில் இருக்கிற பிரார்த்தனைகள் நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. எனக்கு இது வேணும் அது வேணும், தனம் தேகி, புத்திர தேகி, பாரியா தேகி, இந்த தேகி அந்த தேகி, இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். சோ இதெல்லாமே வந்து ரஜோகுணத்தில் எதிர்பார்த்து செய்யற பிரார்த்தனைகள். சத்துவகுணத்தில் இருக்கிற பிரார்த்தனைகள் அப்படின்னா பௌதிகமா மற்றவர்களுடைய நலனை கருதி இல்ல எல்லாருடைய நலனை கருதி செய்வது அப்படிங்கிறது சத்துவகுணத்தில் இருக்கிற பிரார்த்தனை. ஆனா இவ 3 குணத்துக்கும் அப்பாற்பட்டு உண்மையான ஆன்மீக பிரார்த்தனை அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு வந்தாலே இங்க ஆன்ம நிலையில வரணும். நம்மளுடைய செயல்பாட்டுகள், பிரார்த்தனைகள், வழிமுறைகள் எல்லாமே ஆன்ம நிலையில், ஆத்ம நிலையில் வரும் பொழுது அந்த ஆன்மீகமயமாக்கப்படும், ஆன்மீகமாக்கப்படும். சோ ஆத்ம நிலையில் அப்படின்னா என்ன?
நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுடைய திருப்திக்காக தொண்டு செய்வது பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது உயர்ந்த பிரார்த்தனை. அந்யாபிலாஷி பிரஸ்னம் ஞான கர்மாவரணாவிரதம் ஆனுகூலியன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உச்சதே. சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அந்த கீழ்த்தனமான பிரார்த்தனை சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு விதமான மத சார்ந்த மக்கள் அழிக்கிறதுக்காகவே கடவுள் கிட்ட போறாங்க. அது மூலமா தான் உலகத்துல அமைதி வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. ஸோ சில பிரார்த்தனைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னால கரெக்டா சரஸ்வதி கும்பிடுவாங்க. இந்த ஹைதராபாத்ல வீசா கணேஷா வீசா பாலாஜி ஏதோ ஒரு கோயில் இருக்கு. அமெரிக்காவுக்கு வீசா வேணும் அப்படின்னா அந்த கோயில்ல பிரார்த்தனை பண்ணா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சில கோயில்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இருக்கு. அந்த பிரார்த்தனை சொன்னா தெரிஞ்சிடும் சொல்லி. ஸோ பிரச்சனை வந்தாதான் செய்யணும் அவசியம் இல்லை. சில ப்ராப்பர் சொன்னா 24 hours ஆக்சுவலா வி ஆர் இன் ட்ரபிள், பிரச்சனையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதை உணர்ந்து நம்ம நல்ல வழியா நல்லபடியா ஆன்மீகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காக 24 மணி நேரமும் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கறதுதான் சரியான வழிமுறை. இன்ஃபேக்ட் இல்ல பிரபுபாதரே வந்து எப்பவும் பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்யும் போது பக்தர்கள் அவங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன பிரார்த்தனை செய்யறீங்க கிருஷ்ணர் கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்பவுமே வந்து வீழ்ச்சி அடையாம கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் அவர் ஆச்சாரியர், ஆனா நம்மளுக்கு உதாரணமா இருக்கார். சோ பொதுவா எழுந்த உடனே குளிச்சுட்டு முதல் விஷயமா கடவுளை வழிபாடு பண்ணி பிரார்த்தனை செய்வது அப்படிங்கறதுதான் வழிமுறை. முதல்ல குளிக்கணும், குளிச்சுட்டு அதை செய்யணும். அது தெரிஞ்சுக்கணும். குளிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு எழுந்த உடனே. சோ தூங்குறதுக்கு முன்னாடியும் பிரார்த்தனை செய்யணும், எழுந்த பிறகு உடனே பிரார்த்தனை செய்யணும். குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்திக்கிட்டு தான் அடுத்த காரியமே செய்யணும். அதுக்கு அடுத்து குளிச்சுட்டு வந்து நம்மளுடைய மற்ற பிரார்த்தனைகளை தொடரணும். சோ இப்போ எதை பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ கடவுளை வந்து கேட்கணும் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது முதல்ல அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அவருக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியும் அப்படின்னா அப்ப எதுக்கு நம்ம சொல்லி கேட்கணும்? எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப எதுக்கு அவர்கிட்ட சொல்லி இது எனக்கு வேணும் அது வேணும் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் எதுக்கு சொல்லணும்? அவசியம் இல்லை. சோ ஓகே ஃபைன். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், பக்தியில உயர்ந்த நிலை அவருடைய திருப்திக்காக செய்யறது அப்படிங்கிறது. சில பிரபுபாதரும் சொல்லுவார், கடவுள்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது ஆரம்ப நிலை, ஆனா கடவுளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது உயர்ந்த நிலை. யசோதாமா நந்த மகாராஜ் கோபியர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறாங்க. கிருஷ்ணர் அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறார். சோ அது உயர்ந்த நிலை. எல்லாம் இன்னைக்கு வந்து சில சாரார் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் கடவுள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்கு தந்தை ஆகலாம். சோ கடவுளுக்கு எப்போ நம்ம குழந்தையா இருந்தோம் அப்படின்னா குழந்தையுடைய நிலை என்ன, எப்போ அப்பாவை சார்ந்து வாழ்வது அப்படிங்கிறதுதான். ஆனா பக்தியில முன்னேறும் பொழுது, அதாவது குழந்தையாவே இருக்காம முன்னேறும் பொழுது கடவுளுக்கு தந்தை ஆகிற அளவுக்கு நம்ம வளரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை விட பெரிய ஆக முடியாது, ஆனா கடவுளுக்கு நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடையும் பொழுது, எதுவுமே எனக்காக கிடையாது, கிருஷ்ணரோட திருப்திக்காக நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த நிலையை அடையும் பொழுது அது பக்தியில உயர்ந்த நிலை. கிருஷ்ணர் எப்பவுமே எப்படி தன்னுடைய அம்மா அப்பா நண்பர்களை சார்ந்து வாழ்கிறாரோ அந்த நிலையானது உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு நம்முடைய பிரார்த்தனைகள்ல என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனேஸ்வரி பவதார் பக்தி ரஹி பிரகித்வை. எத்தனையோ பெரிய பெரிய பக்தர்கள் பலவிதமான பிரார்த்தனைகளை பாகவதத்திலும் சரி மற்ற சாஸ்திரங்கள்லயும் சரி நம்ம பார்த்திருக்கோம். குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள், துருவ மகாராஜரின் பிரார்த்தனைகள், பிரகலாதரின் பிரார்த்தனைகள், சைத்தன்ய மகாபிரபுடைய சிக்ஷாஷ்டகம், இந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எத்தனையோ பஜனைகள் பாடல்கள், இதெல்லாம் கூட வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பாடல்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பிரார்த்தனைகளா தான் இருக்கும். சோ பிரார்த்தனைகள் எது பிரார்த்தனைன்னா எதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் ஒரு தலைப்புல. சோ முதல்ல ஆன்மீகத்துக்கு மட்டும் அப்ப எதுக்கு வேண்டணும், அதுவும் கிருஷ்ணருக்கு தெரியாது அப்படின்னு கேட்டா ஒரு விதத்துல தெரியாது சொல்லுவோம். தெரியாது அப்படின்னா அது நம்மளோட சுதந்திரத்தை பயன்படுத்தி அப்படிங்கறதுனால அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ பிரார்த்தனைகள் அப்படின்னா பொதுவா
ஆஹ் எப்பவுமே பிரார்த்தனைன்னா எதையாச்சும் ஒண்ணு எதிர்பார்த்து செஞ்சாலும் பிரார்த்தனை அப்படின்னு கிடையாது. கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுவது, கிருஷ்ணருடைய அற்புதமான ரூபம், அற்புதமான குணங்கள், அவருடைய கருணை, அவருடைய செயல்கள், இத வந்து நம்ம பாடும் பொழுது, இத வந்து நம்ம குளோரிஃபை பண்ணும் பொழுது அது பிரார்த்தனை அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா எந்த மாதிரி மனப்பான்மையோட செய்யணும்? பணிவு தன்மையோடு, நன்றி கடனோடு அதை வந்து நம்ம செய்யும் பொழுது ஹியூமிலிட்டி தான், பணிவு தன்மையா செய்யும்போது பிரார்த்தனையா மாறுது. சோ இந்த இடத்துல இந்திரனுடைய பிரார்த்தனை முக்கியமான குறிக்கோள் என்ன? மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்யறாரு. சோ அதுவும் ஒரு பிரார்த்தனை தான். பக்தியில முன்னேறுவதற்கு நம்ம வந்து கிருஷ்ணன் கிட்ட வேண்டுவதும் பிரார்த்தனை தான். சோ இது எல்லாமே வந்து பிரார்த்தனைகளுடைய பல அங்கங்கள். சோ எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய பிரார்த்தனைகள், ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் சாஸ்திரத்திலே இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம அதையே வந்து திரும்ப சொல்லலாம். இல்ல நம்மளுடைய சொந்த பிரார்த்தனை நம்ம தெரிவிக்கலாம் கிருஷ்ணருக்கு, தவறு கிடையாது. நான் எப்படிங்க பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறது, எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியும் சிலர் இருக்காங்க. சோ அப்படியும் நம்ம வந்து நம்ம பகவான் கிட்ட எதையும் வேண்டாம இருக்கணும் அவசியம் இல்லை. உண்மையிலேயே அப்கோர்ஸ் கடவுள் கிட்ட மோடி கிட்ட போயிட்டு நம்ம மனு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தகுதியும் இருக்கணும் உலக விதத்துல. ஆனா கடவுளே இறங்கி வரும் பொழுது அப்போ அது ரொம்ப எளிமையாகிறது. சோ எந்த தகுதிகளும் இல்லை அப்படின்னாலும், இப்போ ஆச்சாரியர்களுடைய பிரார்த்தனைகள் சொன்னேன், அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உயர்தரமா இருக்கும். முதல்ல உயர்ந்த பக்தியா இருக்கும். தூய பக்தி நிலையில இருந்து அவங்க அந்த பிரார்த்தனைகளை சுத்துறாங்க. அவங்களுக்கு அந்த பக்தியே கிடையாது. இல்ல சமஸ்கிருத ஞானம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு கிடையாது. ரொம்ப கவிநயமா இருக்கும், வெரி பொயட்டிக். சோ அதுவும் நம்மளுக்கு எனக்கு கிடையாது. உங்களை நிறைய பேருக்கு நீங்க தேர்ச்சி பெற்று இருக்கலாம். இல்ல இலக்கியம், கிராமர், ரொம்ப அந்த அந்த ஸ்துதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப அழகா கம்போஸ் பண்ண முடியும். நல்ல டியூன்ஸ் இந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்ல அவங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்த முடியும். நான் டைம்ல தான் கடைசியில சித்ரா கவித்வாணி அப்படின்னு சொல்லி ஒரு ரூப கோஸ்வாமியுடைய பிரார்த்தனைகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப உயர்தரமான என்ன சொல்றது, பௌதிகமா பார்த்தா கூட ஹையஸ்ட் பொயட்டிக் நாலேஜ். ஸோ அந்த டைம்ல தான் அவங்க காட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எந்த ஸ்காலராலையும் செய்ய முடியாது சமஸ்கிருதத்துல அப்படிங்கிறது தான் உண்மை. இல்ல மற்ற லாங்குவேஜ்லயும் செய்ய முடியாது. ஸோ கிருஷ்ணர் பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களை விட உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா நேர்மையான மனசோட பிரார்த்தனை செய்வது. ஸோ எதை பிரார்த்தனை செய்யணும்? ஆன்மீகத்துல முன்னேறுவதற்காக பிரார்த்தனை செய்யலாம். அதுதான் உயர்ந்த பிரார்த்தனை. கிருஷ்ணா எப்பவும் உங்களுடைய சேவையே இருக்கணும், உங்களுடைய திருப்பாதங்களிலே நான் தஞ்சம் எடுத்துக்கணும், எப்பவுமே உங்களை விலகி போக கூடாது அப்படிங்கிறது தான் உயர்ந்த பிரார்த்தனை. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம ஜபம் பண்றோம் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்தின் அர்த்தமும் இதுதான். ஓ ஹரே ஹரே அப்படின்னா கிருஷ்ணருடைய சக்திகள். ஸ்ரீமதி ராதாராணி குறிப்பா கிருஷ்ணா கிருஷ்ணரே, ஸ்ரீமதி ராதை ஸ்ரீமதி ராதாராணி, நீங்க எப்பவும் என்ன உங்களுடைய சேவையிலே ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது இருக்கிறதுலே உயர்ந்த பிரார்த்தனை. சோ அதனால நம்ம மகாமந்திரம் சொல்றோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தமே இதுதான். we are praying for Krishna service. கிருஷ்ணருடைய சேவைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். சோ கிருஷ்ணர் பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ வேத மந்திரங்கள், எத்தனையோ பாடல்கள்லாம் இருக்கு. அந்த வேத மந்திரங்கள், பாடல்கள் எல்லாத்தையும் விட அதெல்லாம் வந்து பக்தியோட சொல்லாத பட்சத்துல எதையும் ஏத்துக்கப்படுறது கிடையாது. அப்கோர்ஸ் பக்தி இருக்கிறவங்க அதையும் சொல்லுவாங்க. பட் என்ன பாயிண்ட் அப்படின்னா பிரார்த்தனைகள்ல முக்கியமான எலமெண்ட் என்ன முக்கியமான இருக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு சமஸ்கிருத ஞானம் இருக்கணும் அவசியம் இல்லை, உயர் நிலை படிப்பு இருக்கணும் அவசியம் கிடையாது, உயர்ந்த பிராமணனா இருந்திருக்கணும் அவசியம் கிடையாது, எதுவுமே எந்த ஒரு பௌதிக தகுதிகளும் தேவையில்லை. அன்போட நம்மளுடைய பிரார்த்தனை செலுத்தினா கிருஷ்ணர் அதை கேட்பார். எனக்கு அன்பு இல்லை, மனசு இல்லை அப்படின்னா அதை கேட்டு பிரார்த்தனை செய்யுங்க. கிருஷ்ணா எனக்கு அன்பும் கிடையாது, மனசும் கிடையாது, உங்ககிட்ட பிரார்த்தனை செய்திருக்கு அப்படின்னா அதை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. கிருஷ்ணர் புரிஞ்சுப்பார். பாவகிரகி ஜனார்தனா கிருஷ்ணருக்கு பெயர். அதாவது எந்த ஒரு வெளி சூழ்நிலைகளையுமே வந்து நமக்கு தடையா இருக்காது பக்தியில. நம்ம ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு சிறைச்சாலையில இருந்தா கூட பக்தியை செய்ய முடியும். எங்க இருந்தாலுமே பக்தி செய்ய முடியும். படிப்பறிவு கிடையாது, காசு கிடையாது, பணம் கிடையாது, பிராமணன் கிடையாது, சன்னியாசி கிடையாது, ஆண் கிடையாது, எந்த நிலையிலுமே வந்து நம்ம எங்க இருந்தாலும் கிருஷ்ணர். ஏன்
கிருஷ்ணர் எல்லாரும் கூடவே இருக்கும் பொழுது அவர் நம்மளுடைய விஷயங்களை புரிஞ்சுப்பார். அன்பா அவருக்கு எது கொடுத்தாலுமே அவர் ஏற்றுப்பார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேஷதி ததகம் பக்தி உபகிருத்தம் ஆஷ்னாமி பிரயத் ஆத்மனஹா. கீதையில கிருஷ்ணன் சொல்றார், அன்போட எனக்கு ஒருத்தர் பூவோ பழமோ இதழோ தண்ணியோ கொடுத்தா கூட நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய பிரார்த்தனைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. கிருஷ்ணருடைய சேவை, கிருஷ்ணருடைய திருப்திக்காக பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா எந்த நிலையிலுமே கிருஷ்ணரை ஏற்றுப்பார். எந்த பௌதிக தகுதிகளும் தேவை இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப எப்படி ஒரு அப்பா தன்னுடைய குழந்தை அந்த புரோக்கன் லாங்குவேஜ் குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா மழலை பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பேசுறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. ஆனா எப்படி அப்பா அந்த குழந்தை பேசுறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அத ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பாரோ, அதே மாதிரி கிருஷ்ணர் நம்ம எதை பிரார்த்தனை செய்தாலும் ஏத்துப்பார் அப்படிங்கிறது கருத்து. பட் எப்பவும் குழந்தையாக இருக்கக்கூடாது. நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதையும் நம்மளுடைய செயல்பாட்டுகளை இத்தனை வருஷமா வரேன், இத்தனை வருஷமா வந்து விட்டும் அதே விஷயத்துக்கு நான் பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னா சரி கிடையாது. நம்மளுடைய பிரார்த்தனைகளும் வளரணும் அப்படிங்கறதுதான் கருத்து. சோ அந்த பிரார்த்தனைகளை நம்ம சில சமயம் நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பாடல்கள், அதாவது மங்களாரதி அப்படின்னா குருவுக்கு சில வந்தனைகள், குரு வந்தனா சொல்லி சில பிரார்த்தனைகள் இருக்கு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் நம்ம ஆச்சாரியர் அவர் சொல்லி கொடுத்த குரு வந்தனை நம்ம பாடுறோம் மங்களாரதியில. संसार धावा नललीड लोका त्राणाय कारुण्य घनाकनार्थम प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वंदे गुरु श्री चरणारविंदம் சொல்லி பல ஸ்துதிகளை பல பிரார்த்தனைகளை பாடுறோம். சோ இந்த பிரார்த்தனைகளை தினசரி பாடும் பொழுது குறைந்தபட்சம் இந்த பிரார்த்தனைகளையாச்சு நம்ம நல்லா படிச்சா வெரி குட். ஓகே, பகவான் எல்லாத்துக்கும் பின்னாடி பக்தி ஏத்துக்கிறார். ஆனா பக்தி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு தகுந்தவாறு நம்ம வெளிப்பாட்டை காட்டணும். சோ இந்த பிரார்த்தனைகள் அதனால எந்த மொழியிலையும் பகவான் ஏத்துப்பாருன்றதுனால நம்ம பல வருஷமா வந்துட்டு இருப்பாங்க, அர்த்தம் கூட தெரியாம ஒரு விஷயத்த பாடிக்கிட்டே இருப்பாங்க. அது சரி கிடையாது. அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது அதை ஸ்பஷ்டமா உச்சரிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லதுதான், தப்பே கிடையாது. சோ எத்தனையோ மகாஜனர்கள் அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்கனவே சொன்னேன். பல ஸ்ரீல பிரபுபாதர் ஜலதூதா சரக்கு கப்பல்ல இந்தியாவில இருந்து அமெரிக்கா முதல் தடவை போகும்பொழுது அவருக்கு 70 வயசு. சில பிரபுபாவுடைய சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2 தடவை ஹார்ட் அட்டாக் வரும் சரக்கு கப்பல போற. எதுக்கு? கிருஷ்ண பக்தியை அமெரிக்கர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. சோ போகும்பொழுது பிரார்த்தனை செய்யறாரு, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. ஆனா என்ன, நீங்க இந்த வயசுல அந்த இடத்துக்கு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கு அனுப்புறீங்க. சோ ஏன் அனுப்புறீங்க, எதுக்கு அனுப்புறீங்க எனக்கு புரியல, என்னால செய்ய முடியுமா தெரியல. ஆனா உங்களுடைய கருவியா இருந்து என்னோட முயற்சியை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் தன்னுடைய பிரார்த்தனையில தெரிவிக்கிறார். சோ அந்த ஒரு பிரார்த்தனையினால இன்னைக்கு இத்தனை லட்சம், இத்தனை கோடி மக்கள் உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தி எடுத்திருக்காங்க அந்த ஒரு பிரார்த்தனை காரணத்தினால. பிரகலாதர் என்ன பிரார்த்தனை செய்யறார், நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் விடுவிக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை செய்யறார். குறிப்பா தன்னுடைய தந்தையாருக்கு மோட்சம் வேணும்னு சொல்லி. அவர் கேட்கறது கிடையாது, நரசிம்மர் கொடுக்கணும் கட்டாயப்படுத்தும் பொழுது அந்த பிரார்த்தனை தெரிவிக்கிறார். அம்பரீஷ மகாராஜர், துர்வாச முனி பெரிய யோகி, அவருடைய நலனுக்காக அம்பரீஷ் மகாராஜர் பிரார்த்தனை செய்தார். இந்த மாதிரி எத்தனையோ ஆச்சாரியர்கள் இந்த பிரார்த்தனை வந்தனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு நவவித பக்தியில ஒண்ணு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சத்தியம், ஆத்ம நிவேதனம். பக்தியில 9 அங்கங்கள், 9 வழிமுறைகள். சோ ஏதாவது ஒரு வழிமுறை நம்ம கையாண்டாலும் போதுமானது. 100%. வெறும் பகவானை பற்றி கேட்டு நம்மளுக்கு கேட்கறது பிடிக்குமா, பாடுறது பிடிக்குமா, இல்ல பகவானுக்கு தொண்டு செய்யறதுல இஷ்டமா, இல்ல ஜபம் பண்றதுல இஷ்டமா, இல்ல ஸ்மரணிக்கிறதுல இஷ்டமா, ஏதாவது ஒரு விஷயம் 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது, பகவானை அடைஞ்சிடலாம். ஆனா அப்கோர்ஸ் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளால அந்த 100% செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் சில பிரபுபாதர் இவ்வளவு சிரவணம் நம்ம செய்யணும், இவ்வளவு பகவான் விஷயத்த டெய்லி கேட்கணும், இவ்வளவு ஜபம் பண்ணணும், இவ்வளவு சேவை செய்யணும், இவ்வளோ விக்கிரக வழிபாடு செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காரு. ஏன்னா எதையுமே நம்ம முழுமையா செய்ய முடியாது. கீர்த்தனையா சதாஹரி, எப்பவும் சதா காலமும் ஜபம் பண்ணிட்டு இருக்க முடியும் நம்மளால. பாவதம் கிளாஸ்ல தூங்காம ஒரு கிளாஸ் கேட்டுற முடியுமா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. எனக்கு டிஸ்டர்பன்ஸ் மதிலேயே தான் ஜூம் கிளாஸை கேட்கறது, சொல்லவே தேவையில்லை. சோ பரீட்சித் மகாராஜ் மாதிரி சாப்பிடாம தூங்காம விரதம் கேட்க முடியுமா? முடியாது. இல்ல பகவான் நாமத்தை எப்ப சொல்லிட்டே இருக்க முடியுமா? ஸ்மரணிச்சுட்டே இருக்க முடியுமா? முடியாது.
பூஜை அர்ச்சனை பண்றதுக்கு தகுதி இருக்கா? இல்ல. சோ இல்ல பகவானுக்கு எல்லாத்தையும் பலி மகாராஜர் மாதிரி அர்ப்பணிக்கிறதுக்கு சக்தி இருக்கா? அதுவும் கிடையாது. சோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த வந்தனம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல ரொம்ப எளிமையான வழிமுறை. ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பிரார்த்தனைகளையே எடுத்து நம்ம திரும்ப சொன்னா கூட போதுமானது. நேர்மையா சொல்லும் பொழுது பகவான் அதை கேட்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பக்தியுடைய அங்கங்கள்ல இதையுமே நம்ம தீவிரமா எடுத்து பயிற்சி பண்ணணும். சோ அக்ரூரர் குறிப்பா வந்தனத்துக்கு பேர் போனவர். வந்தனம் அப்படிங்கிற அந்த வழிமுறையில அக்ரூரர் பக்குவம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றது. சோ அவருடைய சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வினோதமானது. அக்ரூரர் கம்சனுடைய அரசாட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு அரசரா மினிஸ்டரா. சோ இப்போ அக்ரூருடைய வேலை என்ன? கிருஷ்ண பலராமரை கம்சன் கிட்ட கூட்ட வருது. அதுக்கெல்லாம் தூதுவரா அனுப்புறாரு கம்சன். சோ அவருக்கு தெரியும் கிருஷ்ண பலராமரை கொல்றதுக்காக கம்சன் கூப்பிடுறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ அக்ரூர் கிருஷ்ண பலராமனுடைய தூய பக்தர். இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு தூதுவரா அசுர அரசனுடைய தூதுவரா இருந்துகிட்டு போறது எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. சோ அந்த தர்ம சங்கடமான நிலையில அவர் அந்த பிரார்த்தனைகளை செலுத்தும் பொழுது பகவான் அவருடைய தூய பக்தியை பாராட்டுறாரு. எப்படிங்க அவர் தூய பக்தரா இருக்க முடியும் இந்த மாதிரி காரியத்தை செய்யும் போது அப்படின்னா அதுதான் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சின்சியாரிட்டி ஆஃப் பர்பஸ், அந்த பாவகிரகி ஜனார்தனா உண்மையான அவருடைய கடமையை வெளித்தோட்டத்துல செய்தாலுமே உண்மையான விஷயத்தை அப்கோர்ஸ் கிருஷ்ண பலராமருக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை எந்த பக்தர் செய்யறதுக்கு ஆனா ஒரு சில காரியங்களுக்காக அது செஞ்சுட்டு இருக்கார். அந்த விஷயங்களையும் புரிஞ்சு பகவானுடைய உயர்ந்த பக்தர்களான கோபியர்கள், கிருஷ்ணனுடைய அம்மா அப்பா எல்லாரும் அக்ரூரை சபிக்கிறாங்க. க்ரூரா அப்படின்னா குரூவல், நாட் குரூவல், கொடுமைக்காரர் கிடையாது அப்படிங்கிறது அந்த அக்ரூர்களுடைய வார்த்தைக்கே அர்த்தம். ஆனா கொடுமைக்காரன் சொல்லி பகவானுடைய உயர்ந்த பக்தர்கள் அவர் சபிக்கிறாங்க. இது அவருடைய நிலை. அந்த நிலையிலுமே அவர் பிரார்த்தனை செய்து அவருடைய பக்தியை வெளிப்படுத்துறார். கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிறார் முழு மனசோட. சோ அப்படிங்கிற பட்சத்துல அதனாலதான் அவருடைய பிரார்த்தனைகள் பேர் போனது. சோ நம்ம எந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலுமே பகவானை நோக்கி அன்போடு ஒரு தடவை இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற பிரார்த்தனை மனசார எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பத்தை மற்றவங்க கொடுத்திருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை நேர்மையா நம்ம பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா எல்லா பாவத்தையும் அழிச்சு உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் உத்தரவாதம் கொடுக்குறாரு. சோ அவ்வளோ பெரிய மனசு உள்ள பகவான். சோ அத நம்ம வழிமுறையை நம்ம தீவிரமா நம்ம பக்தியில வாழ்க்கையில நம்ம அதை கையாளணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். சோ சில சமயம் தூய பக்தர்களுடைய பிரார்த்தனைகளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலாம். பாண்டவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில கஷ்டங்கள் வரும்பொழுது கிருஷ்ணர் தான் தஞ்சம் எடுக்கிறாங்க. சோ இதுல ஆச்சாரர்கள் என்ன விளக்குறாங்க அப்படின்னா சில சமயம் அப்படி தெரியலாம். ஆனா உண்மையிலேயே அவங்க உயர்ந்த பக்தர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சோ ஒரு விதத்துல நமக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அப்பாவுக்கு நம்ம தொண்டு செய்துட்டு இருக்கோம். பட் பிரச்சனை வந்தா யார்கிட்ட நம்ம கேட்போம்? அப்பாவை தான் கேட்டாகும். சோ அந்த விதத்துல பார்க்கும் பொழுது தவறு கிடையாதுதான். ஆனாலும் என்ன கருத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டே செய்யறது அப்படிங்கிறது உயர்ந்த பக்தி கிடையாது, தூய பக்தி கிடையாது. எதையுமே எதிர்பார்க்காம செய்யறது அப்படிங்கிறது உயர்ந்த பக்தி. சோ அந்த உயர்ந்த பக்தியை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான தடையும் இல்லாம பக்தியை செய்யறோம். 100 தேங்காய் அடிச்சேன் எனக்கு இது வரல, பாலாஜியை பிசினஸ் பார்ட்னரா போட்டேன் எனக்கு கிடைக்கல, இனிமே நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? சோ உடனே தடை. எதிர்பார்த்தது நடக்கலன்னா தடை. சோ எனக்கு முடியல உடனே தடை, இது முடியல உடனே பக்தி விட்டுறது. சோ இந்த மாதிரி எந்த விதமான தடையும் இல்லாம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்வது அப்படிங்கிறது உயர்வு. இந்த பக்தியை செய்யும் பொழுது, இந்த உயர்நிலை பக்தி செய்யும் பொழுது சில சமயம் லீலைகளுக்காக அந்த உயர்ந்த பக்தர்கள் பகவான்கிட்ட சில விஷயத்த கேட்பாங்க. அது தூய பக்திக்கு முரண்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க. சோ நரோத்தமதாஸ் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், எத்தனையோ பெரிய பெரிய ரிஷிகள், வேதவியாசர், வால்மீகி, கம்பர், அவங்களுடைய ஞானத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு, ஆனா எளிமையான மொழியில நம்மளுடைய
நம்மளுடைய ஆச்சாரியர்களும் சில பாடல்களை நம்மளுக்காக பாடியிருக்காங்க, நம்ம நிலையை வந்து அவங்க இருக்கிறதா வந்து கருதி பாடியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனையோ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பாடல்கள் இருக்கு. ரொம்ப எளிமையான வழிமுறை இந்த வந்தனம் பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சில பிரபுபாதர் சொல்வார், ஒரு குழந்தை அம்மாவை எதிர்பார்த்து அழுவும் பொழுது எந்த ஒரு மனப்பான்மையோட அழுகுறாங்களோ அந்த மனப்பான்மையோட ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அத்த ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவே கிராஹியேந்திரியே சேவன் முக்கிய ஜீவஹாத ஸ்வயம் ஏவ ஸ்புரத்திதா. கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் திவ்யமானது. அதை வந்து நம்மளுடைய பௌதிக புலன்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் இந்த நம்முடைய வாயை பயன்படுத்தி நபவே கிராஹியம் இந்த சேவோன் முக்கியஹி ஜீவஹாதம். ஆனா சேவை மூலமாக, இது வாயை பயன்படுத்தி நம்ம செய்யற சேவை மூலமாக கிருஷ்ணரை உணரலாம். வாயை பயன்படுத்தி 2 விதமான சேவை செய்யலாம். பகவானுடைய நாமத்தை வந்து பாடலாம், 2வது பிரசாதத்தை சுவைக்கலாம். ஸோ இந்த 2 விதமான சேவைகளை செய்வது மூலமாக கடவுளை உணர முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்களுடைய வாக்கியம் அது. ஸோ சும்மா பிரார்த்தனை மட்டும் செய்தா போதுமா அப்படின்னா கிடையாது. பிரார்த்தனை மட்டும் பத்தாது. பிரார்த்தனையே எதுக்கு செய்யறோம்? பக்தி தொண்டை தீவிரமா செய்வதற்கு எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் நம்ம வந்து பிரார்த்தனை செய்யறது. ஸோ செஞ்சுக்கிட்டே நம்ம உட்காந்து தூங்குறது கிடையாது. நம்மளுடைய காரியங்களை முழு தீவிரத்தோட பயிற்சி பண்ணணும். அதுக்குன்ட்டு நான் பிரார்த்தனை எதுக்கு செய்யணும், நான் பக்தியை பயிற்சி பண்ண மட்டும் போதும் அப்படின்னா, அப்கோர்ஸ் ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது முக்கியம். பகவானுடைய கருணை இல்லாம அவரின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு 100% முயற்சி எடுக்கணும். முயற்சி, கருணை, இதுவும் ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ இந்த 2மே வந்து முக்கியம். ஸோ வெறும் கருணையை எதிர்பார்த்துக்கிட்டு தூங்குறது பிரயோஜனம் கிடையாது. முயற்சி மட்டுமே செய்துக்கிட்டு கருணையை எதிர்பார்க்காம நான் முயற்சி செய்தான் எல்லாத்தையும் அணிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை செய்யறதும் தவறு. ஸோ God helps those who help themselves அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ட்ரைங் டு சி பிரார்த்தனைகள்லாம் என்ன, எது உயர்ந்த பிரார்த்தனை எப்படி செய்யணும், ஆச்சாரியர்களுடைய பிரார்த்தனை என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் நினைச்சோம், லேட்டா தான் ஆரம்பிச்சோம் கிளாஸ். ஸோ ஒரு ஹிண்டா நான் வேணா கொடுக்குறேன் அந்த விஷயத்த, டைம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரேயிங் லிப்ஸ், உதவும் கரங்கள். அதாவது வெறும் பிரார்த்தனை செய்துட்டு இருக்கிறவங்களை விட நடைமுறையில வந்து உதவி செய்தா பெரிய விஷயம், அது போதும். நீங்க சும்மா கோயில்ல போயிட்டு பிரார்த்தனை செய்யறது என்ன பிரயோஜனம், 4 விஷயத்த வந்து 4 பேருக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரொம்ப ஏதோ உயர் வாக்கியம் மாதிரி தெரியலாம். ஆனா அதுல நிறைய தவறுகள் இருக்கு. அது என்ன தவறு, சின்ன டாபிக்கே கிடையாது, பெரிய விஷயம். ஸோ நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், வில் எலாபரேட் இட் லேட்டர். ஸோ உண்மையிலேயே நம்ம ஏற்கனவே சொன்ன பிரார்த்தனை பண்ணிட்டு சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. பக்தர்கள் ஆல்வேஸ் தே ஆர் பிஸி. அவங்களுடைய லைஃப் பாத்தீங்க அப்படின்னா தினசரி காலையில 4 மணிக்கு அவங்களுடைய டே டைம் ஸ்டார்ட் ஆகுது. வெளியில மக்கள் 10-11 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா அதே சமயம் இவங்க பக்தர்களுக்கு பாதி நாள் முடிஞ்சிருது. ஸோ சில பிரபுபாதர் அர்ஜுனன், ஹனுமான், இவங்க எல்லாம் பகவானுக்கு பிரார்த்தனைகள் செய்தாங்க அப்படிங்கறதுனால சும்மா தூங்கல. மொத்த உலகத்தையே வந்து அர்ஜுனன் ஆட்சி செய்தார், போர் செய்து. உலகத்திலேயே மிகப்பெரிய போர் மகாபாரத போர், ராமாயணம், 2த்தையுமே வந்து வைஷ்ணவர்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க. வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறது சும்மா ஏதோ சாப்பிட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் சொல்லுவார். சோ எப்பவுமே வந்து உற்சாகத்தோட செயல்பாட்டுல ஈடுபடும். பட் ஆனா செயல்பாட்டு அப்படிங்கிறது ஆன்மீகமயமான செயல்பாடுகளா இருக்கும். உடலை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது செயல்பாட்டுகள் கிடையாது. அது உண்மையான உதவியும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது. சோ ஒரு சின்ன பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நான் சும்மா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றேன். ஜஸ்ட் டீடைல் அஃப்கோர்ஸ் டைம் இல்லாதனால. சோ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயம், ஸ்கூல் திறக்கிறது, ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, பெற்றோர்களுக்கு செய்யும் கடமை, நாட்டுக்கு செய்யும் தொண்டு, நாய்க்கு செய்யற தொண்டு, மிருகங்களுக்கு செய்யற தொண்டு, என்விரான்மெண்ட், மானவ சேவா, மாதவ சேவா, மனைவி சேவா, மாதவ சேவா, செய்யும் தொழிலே தெய்வம், அந்த சாப்பிட்டு பார்த்திருந்தோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஏழைகளின் சிரிப்பில்
கடவுளை, இறைவனை காணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ இந்த சப்ஜெக்ட்லயும் நம்ம ஒரு நாள் கிளாஸ் பேசியிருக்கோம். இன்னைக்கு அப்படின்னா ஓகே. சோ உண்மையான சேவைன்னா என்ன, உண்மையான உதவின்னா என்ன, எது யாருக்கு நம்ம தொண்டு செய்யணும், எப்படி தொண்டு செய்யணும், எது உண்மையான தொண்டு, அது இந்த தத்துவம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். சோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பாத்திரம் அருந்து பிச்சை போடும், இந்த கான்செப்ட் இஸ் வெரி பிக் கான்செப்ட். நம்ம வாட் ஆக்சுவலா நம்மளுடைய இஸ்கான் சேலம் யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா இதே கிருஷ்ணலீலா சீரீஸ்ல இப்போ சாப்டர் 27 இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 5 மீட்டிங் ஆஃப் நந்த மகாராஜ் அண்ட் வசுதேவா, வசுதேவர் மற்றும் நந்த மகாராஜன் சந்திப்பு அப்படின்னு சொல்லி அத்தியாயம் 5 5th சாப்டர் கிளாஸ் இருக்கு. அந்த சாப்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேரிட்டி, தானத்திலும் எது சரியான தானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதை பேசியிருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா பேசுவதற்கு டைம் இருக்காது. ஸோ வி வில் அப்பவும் ஃபுல்லா பேசலாம் ஆனா பட் ஆனா எல்லாத்தையுமே வந்து சுருக்கமா கரெக்டா சொல்லியிருக்கோம். ஜிஸ்டா கொடுக்கணும், சுருக்கமா சொல்லணும்னா உண்மையான உதவின்னா என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு பிரச்சனைக்கு நம்ம காசு போடுறோம் அப்படின்னா அவன் அதனால போய் தண்ணி குடிச்சாலோ இல்ல மாமிசம் சாப்பிட்டாலோ அதுல பாவம் நம்மளுக்கு. சோ இல்ல நான் வந்து அவனை வேலை வாங்கி தரேன், அந்த வேலையை மூலமா அவன் சம்பாதிச்சு அவன் மாமிசத்தை சாப்பிட்டான்னா அதுல பாவம் நமக்கு. என்னங்க அப்ப எதுவுமே செய்யக்கூடாதா? கிடையாது, செய்யணும். ஆனா எப்படி செய்யணும், எங்க செய்யணும், ஏன் செய்யணும், பார்த்து மருந்து பிச்சை போடும். தானத்தை செய்தும் நரகத்துக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி தானத்தை செய்வது, அந்த மாதிரி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இஸ் யூஸ்லெஸ். ஸோ வாட் இஸ் ரியலி ஹெல்பிங் மீன்ஸ், உண்மையிலே உதவுறது அப்படின்னா என்ன, உண்மையிலே செல்ஃப்னா என்ன, ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. முதல்ல வாட் இஸ் தட் செல்ஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்டை அந்த 5th சாப்டர்ல உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வந்து யூ கேன் கோ அண்ட் சி. ஸோ அல்டிமேட்டா இந்த பக்தி யோகத்தை செய்யும் பொழுது மக்களை வந்து கிருஷ்ணரோட தொடர்பு படுத்துற இந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணும் பொழுது, இந்த பக்தி யோகத்தை மக்களுக்கு கொடுக்கும்போது எல்லா விதமான உதவிகள்லையுமே வந்து உயர்ந்த உதவியாக சாஸ்திரங்கள் சொல்றது நடைமுறையிலே நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் கஷ்டப்படுறார் அப்படின்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் நீங்களும் சரி நானும் சரி கஷ்டப்படுறோம்னா நம்ம செய்த பாவத்தினாலதான் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அந்த பாவத்துல இருந்து வெளில வந்தாதான் நம்ம மறுபடியும் கஷ்டப்படாம இருப்போம். சோ கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களே தவிர பாவம் மறுபடியும் தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு வழிமுறை யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதுதான் இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நம்மளும் பயிற்சி செய்து மற்றவர்களுக்கும் இந்த வழியை காட்டுறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே உயர்ந்த உதவி. இது பெரிய சயின்ஸ், உடனே புரியாது. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சாப்டர் 5 போய் கேளுங்க யூடியூப் சேனல்ல கிருஷ்ணலீலா அப்படிங்கிற சீரீஸ்ல. நீங்க இஸ்கான் சேலம் பிளேலிஸ்ட் சீரீஸ்ல போனீங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்கும். அதுல கிருஷ்ணா ஸ்டோரிஸ், கிருஷ்ணலீலை அந்த டைட்டில் சூஸ் பண்ணி அதை 5th சாப்டர் சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பர் ப்ராக்டிக்கலா கூட நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்கலாம், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ஆல் ஓவர் த வேர்ல்டு, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், அமெரிக்கன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே இந்த கிருஷ்ண பக்தி எடுக்கிறது மூலமாக எல்லா விதமான பாவத்தை விட்டு, இந்தியர்களையும் இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், மாமிசம் சாப்பிடுறது, போதை வஸ்து எடுத்துக்கிறது, தவறான உடல் உறவு, சினிமா பார்க்கறது, டீ காஃபி, எல்லா விதமான கெட்ட விஷயத்தையும் தொடர்ந்து மக்களுடைய சேவைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம பிரம்மச்சரியா இருக்கோம் அப்படின்னா மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக மட்டும், அப்கோர்ஸ் நம்மளுடைய பக்தியுமே தீவிரப்படுத்துறதுக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்வது. பட் என்ன சேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த விஷயம். அது எப்படி? அப்கோர்ஸ் டவுட் தான், நீங்க சாப்டரை படிங்க. சாப்டர் படிக்கிறது மூலமாக நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த சாப்டர் முடிக்கும் பொழுதுமே வந்து கிருஷ்ண முக பாகவதம்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மிருகங்களுக்கு இருக்கிற கெட்ட குணங்களுமே வந்து அழிஞ்சிருச்சு. கிருஷ்ணர் இந்த கோவர்தன நிலையை முடிக்கும் பொழுது மொத்த உலகமே வந்து ஆன்மீகமயமாக்கப்படுது. இந்த உலகமே எல்லாருமே வந்து தூய நிலையில வாழற அளவுக்கு வந்து சூழ்நிலைகள் மாறப்பட்டது. ஏன்? கிருஷ்ணர் இருந்ததுனால. சோ அந்த சூழ்நிலைகள் இப்போ நம்ம உருவாக்க முடியும். சோ தூய பக்தர்கள் அதனாலதான் நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரி. பகவான கிட்ட போய் அடையணும் அப்படின்னு சொல்லி கூட பிரார்த்தனை பண்றது கிடையாது. நான் மரணத்துக்கு பிறகு நான் வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூட தூய பக்தர்கள் பிரார்த்தனை செய்வது கிடையாது.
எல்லாத்துக்கும் மேல குந்தி மகாராணி இன்னும் கஷ்டங்கள் அதிகமா வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. அது எதுக்குன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட இன்னும் நெருக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறதால அவங்க கஷ்டங்களை வேண்டிக்கிறாங்க. சோ இதெல்லாம் எப்படி அவர்கிட்ட போறதுல என்னங்க தப்பு அப்படின்னா, தப்பு கிடையாதுதான், அதுதான் நம்மளோட லட்சியம். ஆனா அதையுமே பிரார்த்தனை செய்யணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, தூய பக்தனுக்கு எங்க இருக்காரு, தூய பக்தர் எங்க இருக்காரோ அதுவே வைகுண்டம். வைகுண்டத்துக்கு போகணும் அவசியமே கிடையாது. இதே உலகத்தையே வைகுண்டமா அவரால் பார்க்க முடியும், வைகுண்டமா அவரால் உணர முடியும். அது தூய பக்தரின் நிலை. ஒவ்வொரு க்ஷணத்திலையுமே கிருஷ்ணரை ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பகவான் பக்தர் எங்க இருக்காரோ அங்க பகவான் இருக்காரு, பகவான் பக்தர் எங்க ஹரே கிருஷ்ணா சொல்றாரோ அங்க பகவான் இருக்காரு. சோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஜெயில் 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 சொல்லிட்டு இருந்தோமே, இந்த ஜெயிலையே வைகுண்டமா மாற்ற முடியும் தூய பக்தரால. சோ அப்பேற்பட்ட நிலை அவர் வைகுண்டம் போகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் அவர் செலுத்தணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரோ அதுவே வைகுண்டம். சோ இந்த மாதிரி எத்தனையோ அற்புதமான பிரார்த்தனைகள். சோ அதை நம்ம படிச்சு தெரிஞ்சு உணரணும். துருவ மகாராஜன் ஒரு பிரார்த்தனை ஸ்கந்த புராணத்துல இருந்து, காச்சம் சின்வான் அபிலிபிய ரத்னம் சுவாமின் கிருத்தவஸ்மி வரம் நாயச்சே. அந்த பிரார்த்தனையை கேள்விப்பட்டிருக்கலாம். குந்தி மகாராணியின் பிரார்த்தனை, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமः. நமோ பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. பிரகலாதரின் பிரார்த்தனைகள், பாலஸ்ய நேகம் சரணம் பிதரோ நரசிம்ம நர்த்தஸ்ய சாவகம் முதன்மதி மஞ்சதோ ந உத்தப்தஸ்ய தத்பதி விதிர்யாஞ்சசேஷி தாவத் விபோ தனுபிதாம் ததுபேட்சிதானம் மதேர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா மித்ரோதி பக்தேதகதானம் அதாந்த கோபே ருஷதாம் நம்ஷம் புனః புனಃ சர்வத சர்வநானம். பீஷ்மரின் பிரார்த்தனைகள், விஷ்ணு சகஸ்ரநாமம், எத்தனையோ நல்ல பிரார்த்தனைகள். கோபியர்களின் பிரார்த்தனைகள், எத்தனையோ பிரார்த்தனைகள் ஒவ்வொரு பிரார்த்தனையா சொல்லிட்டு இருக்கேன். கவகதாமிருதம் தப்த ஜீவனம் கல்விரீதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாதம் புரி கிரந்தியே பூரிதாஜனா. எத்தனை பிரார்த்தனைகள். சோ பகவானுக்கு பிரார்த்தனை செய்யறோம், மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் எழுதி அது 4 பேர் செக் பண்ணி நல்ல வார்த்தைகளை போட்டு கரெக்டா அனுப்பணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா. பகவானுக்கு பிரார்த்தனை செய்யறோம் அப்படின்னா உத்தம ஸ்லோக குணார்ண வர்ணனை, இருக்கிறதுலயே ரொம்ப உயர்ந்த வார்த்தைகளை, பெஸ்டான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவருக்கு பிரார்த்தனை செலுத்தியிருக்காங்க ஆச்சாரியர்கள். இல்ல எந்த வார்த்தையை அவருக்கு பயன்படுத்தினாலும் அதுதான் உயர்ந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிக்கலாம், அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ பட் நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னாலுமே நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. அன்போட நேர்மையா நம்மளுக்கு பகவானுக்கு எந்த பிரார்த்தனை செலுத்தினாலும் பகவான் அதை ஏற்றுக்கிறார். சோ லவ் ஆஃப் காட் ஆர் லவ் ஆஃப் பிரெட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதை பிரார்த்தனை செய்யணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும். வைஷ்ணவாச்சாரியர்களுடைய பாடல்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம லைட் ரொம்ப அப்படியே ஓகே, பிரார்த்தனைகள்னாலே ரொம்ப லைட்டா எடுத்துப்போம். சரி எப்பவும் சொல்றதுதானே சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம அடுத்த சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலுமே அவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை தீவிரமா எடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். சாரி, அந்த சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் என்னால டிஸ்கஸ் பண்ண முடியல. So raise your hands if you have any question. கையை உயர்த்தி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இல்ல you can also inform the chat. Chatல ஒரு question. ஆர்மகம் பிரபு, பிரபுஜி is கம்பர் a Vaishnava? Yes, கம்பர் வைஷ்ணவரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். Of course பெரிய வைஷ்ணவர், சந்தேகமே கிடையாது. கம்ப ராமாயணம் நம்மலாம் படிக்கிறோம் அப்படின்னா why? Because he's a pure devotee, உயர்ந்த பக்தர் அப்படிங்கிறதுதான் காரணம். ஓகே, சேதுராமன் சார், ஹரே கிருஷ்ணா. அன்மியூட் பிரஷ்னாவா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna. Once again, Hare Krishna. I'm unable to hear you speak. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna. Hare Krishna. ஒரு சின்ன ஒரு
டவுட். ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் சப்போஸ் கேக்குறதா இப்போ கேக்குறதா? ஓகே, ஒன் செகண்ட். ஒரே நிமிஷம். ஓகே சார், இப்போ கேக்குறது உங்களுக்கு கேக்குறதா? இல்ல எனக்கு கேட்கல, உங்க வாய்ஸ் கேட்கல. யூ ப்ளீஸ் டெல் தி क्वेश्चन. என்னன்னா ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் 60 70 வரைக்கும் மனுஷன் சம்பாதிக்கலாம். ஏன்னா உடம்பு இடம் கொடுக்கும், அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கிறது வச்சுக்கோங்களேன், ஆனாக்கா அது அவனுடைய பொருள் ஈட்டு சம்பாதிச்சு நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்த சம்பாதிக்கிறது தப்பு இல்லையே. கைகால் முடிஞ்சவனு சம்பாதிக்கலாம் இல்லையா? அதுல ஏதாவது தவறு இருக்கா? ஸோ ஓகே, கொஸ்டின் புரிஞ்சது. ஸோ ஒருத்தரால முடியும் பட்சத்துல ஏன் தொடர்ந்து சம்பாதிக்க கூடாது, அல்லது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். தவறு கிடையாது. ஒருத்தர் பக்தியில தீவிரமா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு உண்மையிலேயே வந்து எந்த விதமான நேரடியா, அப்கோர்ஸ் சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்த, சன்னியாஸ் 50 வயசு கழிச்சு கடமைகளை, பௌதிக கடமைகளை விட்டுட்டு நேரடியா பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் நேரடியா பக்தி தொண்டு செய்துக்கிட்டு சைடா ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே ஏதோ ஒரு வழியில கிருஷ்ணனுடைய கிருபையோ வாட்எவர் இட் இஸ், அவங்க செய்த சில பூர்வ ஜென்ம சுக்ருத்தினாலேயோ சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுல அதிகமா நேரத்தை வினயம் பண்ணாம முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய தொண்டுல நேரடியா ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா 50 வயசுக்கு மேல அப்படின்னா யூ ஷுட் டைரக்ட்லி கெட் இன்வால்வ் இன் டிவோஷனல் சர்வீஸ். பக்தி தொண்டுல நேரடியா ஈடுபடணும். காசு பகவான் தொண்டுல ஈடுபடுத்துறோமே கரெக்ட் தான், பட் எவ்வளவு காசை ஈடுபடுத்துறோம்? 100% என்னுடைய சம்பாதனையில நான் 10% கொடுத்தா அது கரெக்டா? If you are giving 100%, that's understood. 100% means நம்மளுக்கு அடிப்படை தேவைக்கு போக. ஆனா 70 வயசுலயும் சரி 60 வயசுலயும் சரி எவ்வளவோ பணத்தை வினயம் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்காலத்துக்காக நம்மளுடைய மற்ற விஷயங்களுக்காக சேமிச்சு வச்சுட்டு இருக்கோமே தவிர, ஸோ தேர்ஃபோர் நேரத்தை அதிகமா வினயம் பண்ணாம நம்மளுக்கு காசு வருது அப்படின்னு நேரம், அகெயின் டைரக்ட் டிவோஷனல் சர்வீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அது செஞ்சுக்கிட்டே சைட்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன வழியில காசு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு காசு வேணா இருக்கு. ஒருத்தர் 1 மணி நேரம் டெய்லி வேலை செஞ்சு அவருக்கு 1 லட்சம் ரூபாய் டெய்லி வருதுன்னா நோ ப்ராப்ளம், தப்பு கிடையாது. பட் 23 hours he should engage in devotional service. So engage in devotion. அப்படி எங்கேஜ் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? எல்லாத்தையுமே வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவார். So வானப்பிரஸ்த சன்னியாஸ் as much as possible you should take. சங்கல்பங்கள் இருக்குது அப்படின்னா எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னாக்கா, நம்ம மேற்கொண்டு வர வருமானத்தை ஹலோ இந்த சம்பாதிக்கும் போது இதை வந்து கிருஷ்ண பக்திக்கு அதுக்காக கொஞ்சம் பணம் இருந்தா நல்லது தானே. நம்ம வந்து புஸ்தகங்களுக்கு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்றதுக்கோ, இல்லாத நம்ம வந்து கோயில் இஸ்கான் டெம்பிள் வந்துட்டு போறதுக்கோ, பஜனையில ஈடுபடுறதுக்கோ, இதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறது இல்லையா? அப்போ அதுக்காக சம்பாதிக்கலாம் தானே. அதாவது இது பூராவே பக்தி தான் போறது. நம்ம அதுக்காக செய்யறதுக்கு எவ்வளவு காசு, அதுதான் பாயிண்ட். நம்ம சம்பாதிக்கிறதுல எவ்வளவு பக்தியுடைய தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். so many other expenses we are doing. so அது ஏன் குறைய மாட்டேங்குது அப்படின்னா பக்தியில நேரடியா ஈடுபடாதனால தான் அது குறைய மாட்டேங்குது. அது கரெக்ட்.
சோ அந்த கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கணும். நேரடியா பக்தியில ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட தேவைகள் அப்படிங்கறத குறைஞ்சிரும். பக்திக்கு எவ்வளவு தேவையோ அது கண்டிப்பா அது இருக்கதான் செய்யணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலையை செய்யணும், இல்லை அப்படின்னு கிடையாது. பட் அல்டிமேட்டா எவ்வளவு பக்திக்காக யூஸ் பண்றோம், எவ்வளவு பௌதிக விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம், அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அங்கதான் ஏன் போறோம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Any other questions, comments? Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. So வேற எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா தொடர்ந்து எல்லாரும் ஸ்ரீல பிரபுபாவுடைய புஸ்தகங்களை படிங்க. தினசரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தினசரி ஜபம் பண்ணுங்க, பிரார்த்தனைகள் தினசரி பண்ணுங்க. ஸோ எத்தனையோ ஸ்துதிகள் பாகவதத்துல இருந்து படிக்கலாம். அதுல இருந்து நம்மளும் சில விஷயங்களை கத்துக்கிட்டு அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்பொழுது கிருஷ்ணருக்கு முன்னால, சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னால நான் இந்த பிரார்த்தனைகளை கத்துக்கிட்டேன் கிருஷ்ணா, அதை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது சில பிரார்த்தனைகளை கிருஷ்ணர்கிட்ட சமர்ப்பிக்கணும். ஸோ உண்மையான பிரார்த்தனை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எல்லா விஷயமுமே வந்து பிரார்த்தனையா மாற்றத்துக்கு முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு வெறும் பௌதிக விஷயங்களுக்காக கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத உணரணும். ஹரே கிருஷ்ணா. நன்றி. श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण.